வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OPPO A54 இந்த மொபைலில் எப்படி சாஃப்டாக ஃபார்மட் அடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா பேட்ரி பர்சன்டேஜை செக் பண்ணிக்கிறேன். ஸோ பேட்ரி பர்சன்டேஜ் எவ்வளோ உங்களால் மேக்ஸிமம் வச்சுக்க முடியுமோ அவ்வளோ வச்சிங்க. ஏன்னா பேட்ரி பர்சன்டேஜ் தான் ரொம்பவே முக்கியம். ஸோ ஒரு மொபைலை நீங்கள் ஃபார்மட் அடிக்கிறீங்கன்னா அந்த பிட்வீன் கேப் எப்படி பார்த்தாலும் ஒரு ½ hour ஆகலாம், இல்லை 10 to 20 minutesல கூட முடிஞ்சிடலாம். சில மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ½ hour அதிகமாக கூட எடுக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு மினிமம் 80 to 90% மினிமம் வச்சுங்க. ஸோ என்னுடைய மொபைலில் பார்த்தீங்கன்னா 91% இருக்குது. ஸோ இந்த மொபைல் என்ன வெர்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OPPO A54. ஸோ என் கையில் இருக்கிறது 4GB RAM அண்டு 64GB வேரியண்ட்டு. ஸோ இப்போ இந்த மொபைலை நம்ம ஃபார்மட் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதில் பாட்டமில் வந்தீங்க அப்படின்னா பேக்கப் அண்ட் ரீசெட்னு இருக்கும். ஸோ அந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுலேயும் கடைசியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எரேஸ் ஆல் டேட்டா, தட் இஸ் ஃபேக்ட்ரி ரீசெட். ஸோ அந்த ஃபேக்ட்ரி ரீசெட்டை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எரேஸ் ஆல் டேட்டான்னு ஒன்று இருக்கும் கடைசியாக. ஸோ அந்த ஃபைனலாக இருக்கிற அந்த எரேஸ் ஆல் டேட்டாவை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அந்த எரேஸ் ஆல் டேட்டா ப்ரெஸ் பண்ண உடனே நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ண வேண்டியதான். ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ எரேஸ் டேட்டா அப்படிங்கிறது திரும்பவும் பாட்டமில் கேட்குது. திரும்பவும் அதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க. எகெயின் எரேஸ் டேட்டாவை உங்களுக்கு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்குது. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் வந்து ஃபார்மட் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் பவர் பட்டனோ வால்யூம் பட்டனோ எதையுமே ப்ரெஸ் பண்ணாதீங்க. மொபைல் அப்படியே சைலண்ட்டாக வச்சுருங்க. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபார்மட் அடிச்சுட்டு ரீபூட் ஆகிடும். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸு, இம்பார்ட்டன்ட் ஃபோட்டோஸ், இம்பார்ட்டன்ட் வீடியோஸு அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணிங்க. அப்படி இல்லாட்டி ஏதாவது லேப்டாப் இல்லை பிசியில் நீங்கள் ஒரு அப்டேட் எடுத்து வச்சிங்க. இல்லை கூகுளில் கூட நீங்கள் வந்து அப்டேட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். ஸோ எது எப்படியோ ஒரு தடவை நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபார்மட் அடிக்கிறது பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ அதனால் பேக்கப் கொடுக்காம நீங்கள் ஃபார்மட் அடிக்காதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குற மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நம்ம வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் கொடுக்குறோம். அதுவே ஹார்ட் ரீசெட்னு ஒன்று இருக்குது. அது வந்து பவர் பட்டனையும் வால்யூம் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து எரேஸ் ஆல் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஹார்ட் ரீசெட்டில் வரும். ஸோ ஹார்ட் ரீசெட் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த பவர் பட்டன் வால்யூம் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த சாஃப்ட் ரீசெட்டை ஃபாலோ பண்ணிங்க. அதாவது கம்ப்யூட்டரில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து டாஸ் மோடு, விண்டோஸ் மோடுன்னு இருக்குது. டாஸ் மோடில் போய்ட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம், விண்டோஸ் மோட்லேருந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இதை வந்து நம்ம ரீபூட் பண்ணுறதுக்கு ரீசெட் பண்ணுறதுக்கு ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஃபார்மட் அடித்து முடிச்சிடுச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பூட்டப் வந்துடுச்சு. ஸோ இப்போ உங்கள் கையில் எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மொபைலை அன்பாக்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்குறீங்கன்னா எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பூட்டப் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குதோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஓகே கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லெவல் போகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கொடுத்துங்க, தேவையில்லாததை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆக்சுவலாக தேவையில்லாததை அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கும், தேவையானதை அது வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் கேட்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அண்டு கூகுள் சர்வீஸ் நீங்கள் எல்லாமே அக்செப்ட் கொடுத்தா தான் உள்ளே என்ட்ரு ஆகும். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு, பின் நம்பர் இதெல்லாம் கேட்டதுன்னா நீங்கள் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா அப்புறமா நீங்கள் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைன்இன் கேட்குது. ஸோ அதுவும் வந்து நான் லேட்டர் கொடுத்துட்றேன், அப்புறமா செக் பண்ணிக்கலாம் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு எதுவும் கேட்குது ஆட்டோ அப்டேட் ஓவர் நைட். இதை ஃபஸ்ட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிவிடுவேன். உங்கள் பர்மிஷன் இல்லாமலே நெட்டு கிடச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் உங்கள் மொபைல் அப்டேட் ஆகிடும். காலையில் தூங்கி வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு ஏதோ ஒரு மாதிரி இருக்கும். ஸோ புதிய அப்டேட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். அண்டு இம்போர்ட் டேட்டா இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், ஓவராலாக முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வெல்கம்னு வந்துடுச்சு.
ஸோ கெட் ஸ்டார்டட் கலர் வைஸ். ஓகே, இப்போ ஃப்ரெஷ்ஷராக ஒரு மொபைல் என் கையில் கிடச்சிருச்சு. ஸோ இப்போ 64 ஜிபியில் எவ்வளோ இன்பில்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஸ்டோரேஜை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா 14.6 ஜிபி யூஸ் பண்ணியிருக்காங்க அவுட் ஆஃப் 64 ஜிபியில். ஸோ அதில் நியூ ஃபோன் அப்படின்ட்டாங்க. ஸோ அபவுட் ஃபோனில் போய் பார்த்தீங்கன்னா OPPO A54 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இப்போதைக்கு இருக்கிறது Android 11 அண்டு 4 GB RAM 64 GB வேரியண்ட்டு. ஸோ அதில் நீங்கள் 49.4 ஜிபியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ஒரு சின்ன வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் இப்போ ஃபார்மேட் அடிக்கிறது எப்படின்னு கற்றுட்ருப்பீங்க. ஸோ உங்கள் மொபைல் லேக் ஆகுது இல்லை ஸ்லோவாக இருக்குது, ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேக்கப் எடுத்துகிட்டு ஃபார்மேட் அடிச்சிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் மேபி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷராக ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான ஃபீலிங் இருக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.